வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. சதவீதம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மாடல் கணக்குகளையும் செஞ்சு பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 முதல் 50 வரை உள்ள எண்களின் ஒன்றாம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம். What percentage of numbers from 1 to 50 have 0 or 5 in the unit digit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது யூனிட் டிஜிட்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளா எடுத்துக்கிடுவோமே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 எடுத்துக்கிடுவோமே. இந்த 20ல யூனிட் டிஜிட் அதாவது ஒன்றாம் இலக்க எண் என்னது அப்படின்னா இந்த 0. இங்கிலீஷ்ல ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். அப்போ ஒன்றாம் இலக்கம் இதுல என்னது 0 உள்ள இந்த பிளேஸ் தான். சரி, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? 1 முதல் 50 வரைக்கும் உள்ள எண்கள்ல ஒன்றாம் இலக்கத்துல 0 அதுக்கப்புறம் 5 மட்டும் வரக்கூடிய எண்களை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, அந்த எண்கள் என்னதெல்லாம் பார்த்துருவோமா? 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. நல்ல கவனிங்க. ஒன்றாம் இலக்கத்துல இந்த எல்லா எண்கள்லையும் ஒன்றாம் இலக்கத்துல என்னது மட்டும் தான் இருக்கு? 0வும் 5, அதாவது 5ம் 0வும் மட்டும் தான் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இந்த மாதிரியான எண்கள் 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 எண்கள் ஒன்றாம் இலக்கத்துல 0வும் 5ம் வரக்கூடிய எண்களா இருக்கு. 1ல இருந்து 50 வரைக்கும். சரி, என்ன கேட்டிருக்காங்க? இந்த 10 எண்களோட சதவீதம் கேட்டிருக்காங்க. இந்த 1ல இருந்து 50 வரை உள்ள நம்பர்கள்ல இந்த 10 நம்பரோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, மொத்த எண் எத்தனை? 1ல இருந்து 50 வரைக்கும் மொத்தம் 1ல இருந்து 50 வரைக்கும் 50 எண்கள் இருக்கு. அப்போ மொத்த கணக்கை கீழே போடணும். மொத்தத்தை கீழே போடணும். மொத்தம் 50 கீழே போட்டாச்சு. என்னத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்? எதோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்? இந்த 10 எண்களோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். அதை மேலே போட்டுக்கலாம். இன்ட்டு 100ஆல பெருக்கணும். எதனால? சதவீதம் கேட்டிருக்கிறதுனால. சரி, இப்போ எதெல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சிடலாமா? கீழே ஒரு சைவர் இருக்கு, மேலே ஒரு சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 4 5 5, 2 5 10. 10 இன்ட்டு 2 20. 20% தான் சரியான விடை. ஆப்ஷன் டி. Which of the following is arranged in correct ascending order? Ascending orderனா என்னது? எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அதுதான் ascending order. பின்வருவனவற்றில் எது சரியான ஏறுவரிசையில் அமைந்துள்ளது? ஏறுவரிசையில சரியான அமைந்துள்ள அந்த ஆப்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்துலயுமே 8ல் 25% இருக்கு. இருக்குதா? 6ல் 40% இருக்கு. இருக்குதா? 9ல் 30%ம் எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கு. 15ல் 20%ம் எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 8ல் 25% மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்படி 6ல் 40% கண்டுபிடிக்கணும், 9ல் 30% கண்டுபிடிக்கணும், 15ல் 20% கண்டுபிடிக்கணும். இதை எல்லாத்தையும் அதாவது அந்த கண்டுபிடிச்ச மதிப்பை எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதுனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி, முதல்ல நம்ம 8ல் 25% மதிப்பை கண்டுபிடிப்போம். 8ல் 25%. 25%னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 25 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி, இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 25 25, 4 25 100. சரி, 1 4 4, 2 4 8. அப்போ 2 வருது. 8ல் 25க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி, அப்புறம் 6ல் 40ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். 6 இன்ட்டு 40 டிவைடட் பை 100. 40% அப்படின்னு போட்டிருக்கிறதுனால 40/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோமா? இப்போ மேலே ஒரு 0 இருக்கு, கீழே ஒரு 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடுவோம். 2 4 2 4, 2 10. சரி, அப்போ 6 இன்ட்டு 2 12, கீழே ஒரு 5 இருக்கு.
சரி, இதை டிவைட் பண்ணிடலாமா? 12 5ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பார்ப்போமா? 12 5 ஐ 2 10. கீழே மிச்சம் 2 போட்டுக்கலாம். மேலே ஒரு புள்ளி வச்சுட்டு கீழே ஒரு சைபர் போட்டுக்கலாமா? 4 2 4 5 20. இப்போ இதோட விடை 2.4. 9ல் 30% கண்டுபிடிச்சிடலாமா? 9 இன்ட்டு 30% 30/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். மேலே ஒரு சைபர் கீழே ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடலாம். 9 இன்ட்டு 3 அப்படின்னா 27. 27/10 மதிப்பை கண்டுபிடிக்கணும். 27/10 மதிப்பு 2.7. எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கலாம். கீழே இந்த மாதிரி ஒரு சைவர் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒருவேளை 2 சைவர் இருந்துச்சுன்னா இந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த மதிப்புல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். கீழே இப்போ எத்தனை 0 தான் இருக்கு? ஒரு 0 தான் இருக்கு. அப்போ இந்த 7, அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2.7 தான் இதோட விடை. சரி, 15ல் 20% கண்டுபிடிச்சிடலாமா? 15 இன்ட்டு 20/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, மேலே ஒரு சைவர் கீழே ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 2 2, ஐ 2 10, ஓர் 5 5, ஐ 3 15. 3 தான் இதோட விடை. சரி, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8ல் 25 ஆன்சர் 2. சரி, தனியா எழுதிக்கலாமா? 8ல் 25 ஆன்சர் 8ல் 25 ஆன்சர் 2. சரி, 6ல் 40 ஆன்சர் 40% ஆன்சர் 2.4. 9ல் 30 ஆன்சர் 2.7. அதுக்கடுத்து 15ல் 20% ஆன்சர் 3. அப்போ இது எல்லாம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர். இதை நம்ம எப்படி எழுதணும்? ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா என்னதுன்னு சொல்லிட்டோம். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது. அப்போ முதல் சின்ன நம்பர் இதுல என்னது? 2. அப்போ இந்த 2 முதல்ல போட்டுக்கலாமா? 2க்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் 2.4. அதுக்கடுத்து உள்ள நம்பர், அதாவது அதுக்கடுத்து உள்ள பெரிய நம்பர் 2.7. கடைசியா உள்ள பெரிய நம்பர் என்னது? 3. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சம்மதாங்க. பார்த்து கொஸ்டின் பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லலாம் பார்த்து பயந்துட வேண்டாம். ஒரு நபர் தனது பயணத்தை 180 கிலோமீட்டர் மகிழுந்திலும் 320 கிலோமீட்டர் தொடர்வண்டியிலும் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர்வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. A man traveled 80 kilometers இருக்கு. 180 கிலோமீட்டர் தான், 180 கிலோமீட்டர் தான், சாரி. 180 kilometers by car and 320 kilometers by train to reach his destination. Find percentage of total journey did he travel by car and what percent by train. அதாவது ஒரு மனுஷன் இருந்திருக்காரு. அவரு ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. எது வழியா டிராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரெயின் வழியாகவும் போயிருக்காரு, பஸ் வழியாகவும் போயிருக்காரு. ட்ரெயின் வழியா, அதாவது சாரி, கார் வழியாகவும் போயிருக்காரு. ட்ரெயின் வழியா வந்து எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னா 320 கிலோமீட்டர் போயிருக்காரு. பஸ் வழி, அதாவது கார் வழியா 180 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. அப்போ 320 பிளஸ் 180 இதுதான் அவர் மொத்தமா டிராவல் பண்ண கிலோமீட்டர் கணக்கு. அப்போ இது ரெண்டத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 500 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 500 கிலோமீட்டர் அவர் மொத்தமா டிராவல் பண்ணியிருக்காருங்க. நம்மளுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தனியா ட்ரெயின்ல டிராவல் பண்ண அந்த கிலோமீட்டரோட சதவீதத்தையும் கார்ல டிராவல் பண்ண அந்த கிலோமீட்டரோட சதவீதத்தையும் தான் வந்து கேட்டிருக்காங்க. சரி, மொத்த மதிப்பு வந்து 500 கிலோமீட்டர். மொத்தத்தை எப்பவுமே நம்ம கீழே தான் போடணும். முதல்ல காருக்கு கண்டுபிடிச்சிடலாம்.
கார்ல 180 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு. மொத்தத்தை எப்பவுமே கீழே போடணும். 500 இன்ட்டு 100ஆல பெருக்கணும். எதனால? சதவீதம் கண்டுபிடிக்க போறதுனால. அப்போ எதெல்லாம் முடியுமோ கேன்சல் பண்ணிடலாமா? மேல 2 0 இருக்கு, கீழே 2 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாமா? ஓர் 5 5, ஐ 3 15, கீழே ஒரு 3 இருக்கும், இங்கிட்ட ஒரு 0. அப்போ 6 5 30, 36% தான் அவர் கார்ல டிராவல் பண்ண அந்த கிலோமீட்டரோட பர்சன்டேஜ். சரி, இப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்ணதை பார்த்துடலாம். கீழே மொத்தத்தை போட்டாச்சு 500, மேல அவர் ட்ரெயின்ல எவ்வளோ ஹான் டிராவல் பண்ணியிருக்காரோ அதை போடுவோம். 320 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு. இன்ட்டு 100ஆல பெருக்கிக்கலாம். மேல 2 0 இருக்கு, கீழே 2 0 இருக்கு, அடி கொடுத்துடலாம். ஓர் 5 5, 6 5 30, 6, இங்கிட்ட ஒரு 2 இருக்கு, இங்கிட்ட ஒரு 0, 4 5 20, 4, 64% அவரு ட்ரெயின்ல டிராவல் பண்ண கிலோமீட்டரோட பர்சன்டேஜ் கணக்கு. அப்போ ஆன்சர் சி தான் சரியான விடை. சரி, இந்த கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிருந்தா என்பவர் 100, 150 மற்றும் 200ஐ அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் முறையே 85%, 86% மற்றும் 84% பெற்றார் எனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன? அதாவது Brinda secures 85%, 86% and 84% marks in the test papers with 100, 150 and 200 respectively as maximum marks. The percentage of his aggregate is. அதாவது பிருந்தா அப்படிங்கிறவங்க பிருந்தா அப்படிங்கிறவங்க ஒரு பரீட்சை எழுதியிருக்காங்கங்க. அதுல எத்தனை மார்க்குக்கு பரீட்சை இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு பரீட்சை 100 மார்க்குக்கும், இன்னொரு பரீட்சை 150 மார்க்குக்கும், இன்னொரு பரீட்சை 200 மார்க்குக்கும் வச்சிருக்காங்க. அப்போ இந்த 100 மார்க்குக்கு வச்ச பரீட்சையில அவங்க எத்தனை சதவீதம் எடுத்திருக்காங்க அப்படின்னா 85% வந்து எடுத்திருக்காங்க. 150க்கு வச்சதுல 86% எடுத்திருக்காங்க. 200க்கு வச்ச பரீட்சையில 84% வந்து அவங்க மார்க் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மொத்த சப்ஜெக்டோட மார்க்கையும் கூட்டினா அவங்க எத்தனை சதவீதம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இந்த 85%ன்னு கொடுத்துருக்கத முதல்ல நம்ம மார்க்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 85% நம்ம மார்க்கா வந்து கன்வெர்ட் பண்ணணுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 85% அப்படி எழுதிக்கலாம் முதல்ல. 85%க்கு அதாவது கீழே வந்து நம்ம 100 போட்டுக்கலாமா? சதவீதம் இருந்துச்சுன்னா கீழே 100 போட்டுக்கலாமா? எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க? 100ல 85, 100ல் 85% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அப்போ 100ஆல பெருக்கணும். 100ல் 85% எடுத்திருக்காங்க. சரி, கீழே இருக்க 100ஐயும் மேல இருக்க 100ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 85 மார்க் எடுத்திருக்காங்க 100க்கு. சரிங்களா? 100க்கு 85 மார்க் எடுத்திருக்காங்க. இத வேற ஒரு மெத்தட்லயும் போடலாங்க. அது வந்து கிராஸ் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, பிருந்தா அப்படிங்கிறவங்க 100 மார்க்குக்கு வச்ச பரீட்சையில 100% 100 மார்க்குக்கு பரீட்சை வச்சிருக்காங்க. அந்த 100%ம்னு எடுத்துக்கணும். 85% கண்டுபிடிக்கணும். 85%த்திற்கு மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது வந்து x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ x இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணா, இதையும் மல்டிப்ளை பண்ணா 100 இன்ட்டு 85 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 100 இப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 100 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம்னா இங்கேயும் 85 தான் வரும். உங்களுக்கு இந்த 2 மாடல்ல எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கிராஸ் மெத்தட்லயும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். 100ல் 85% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இந்த 100ல் 85% எடுக்கிறது தான் பிடிச்சிருக்கு. நான் அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 150ல் 86% எடுத்திருக்காங்க. 86 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடி கொடுத்துக்கலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். 2 10, அப்போ கீழே 2, 5 3 15, 3, ஓர் 2 2, 4 2 8, 3 2 6. அப்போ 43 இன்ட்டு 3ஓட ஆன்சர் வந்து 129. எத்தனைக்கு? 150க்கு வச்ச மார்க்ல 129 எடுத்திருக்காங்க பிருந்தா. சரி, இதுவும் அப்படி இருக்கட்டும். அதுக்கடுத்து
200க்கு வச்ச பரீட்சையில எத்தனை எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு 200 இன்ட்டு 84 200க்கு எத்தனை எடுத்திருக்காங்க? 84 எடுத்திருக்காங்க. 84 பை 100 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 84 இன்ட்டு 2ஓட ஆன்சர் 168. எத்தனை மார்க்குக்கு 168 எடுத்திருக்காங்க? 200 மார்க்குக்கு 168 எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மொத்த பரீட்சைகள்ல அவங்க எடுத்த சதவீதத்தோட ஆன்சர் தான் வந்து கேட்டிருக்காங்க. மொத்த பரீட்சை எத்தனை மார்க்குக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஒரு பரீட்சை 100 மார்க்குக்கு வச்சிருக்காங்க. 100 பிளஸ் இன்னொரு பரீட்சை 150 மார்க்குக்கு வச்சிருக்காங்க பிளஸ் 200 மொத்தம் 400 மார்க்குக்கு பரீட்சை வச்சிருக்காங்க. அதுல பிருந்தா எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 85 பிளஸ் 129 பிளஸ் 450 மார்க்குக்கு பரீட்சை வச்சிருக்காங்க. பிருந்தா எடுத்தது 85 பிளஸ் 129 பிளஸ் 168. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 382 வருங்க. சரி, இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சிடலாமா? மொத்தத்தை கீழே போடணும். சரி, மொத்தம் எத்தனை? 380 சாரிங்க, கீழே வந்து மொத்தம் தான் போடணும். 450 தான் மொத்தம் மார்க். அப்போ கீழே 450 தான் போடணும். 450 மேல அவங்க பிருந்தா எடுத்திருக்கக்கூடிய மார்க் 382 இன்ட்டு சதவீதமா கன்வெர்ட் பண்ணதுக்கு 100ஆல பெருக்கணும். 100 பெருக்கிக்கலாம். கீழே ஒரு சைவர் இருக்கு, மேல ஒரு சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாமா? I 9 45, I 2 10. சரி, இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 382 9ஆல முதல்ல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாங்க. சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடலாம். இங்கிட்ட நான் அழிச்சுக்கிறேன் லைட்டா, அப்பதான் ஈஸியா இருக்கும். இன்னும் இடம் பத்தாம போயிடும். ஒரு நிமிஷம். பெருக்கிடலாமா? டிவைட் பண்ணிடலாமா? சரி, 382 9ஆல வகுக்கணும். 382 9 4 9 36 கீழே 2. இந்த 2 கீழே இறக்கிக்கலாம். 2 9 18 கீழே 4. இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாமா? 4 9 36 கீழே 4 வருமா? திரும்ப ஒரு 0 போட்டுக்கலாம். திரும்பியும் 4 9 36 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, அப்போ 382ஐயும் 9ஐயும் வகுத்தா 42.44 இன்ட்டு 2. இந்த 2 அப்படி போட்டுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த மாதிரி கணக்குகள்லாம் நீங்க எக்ஸாம்ல போன உடனே செஞ்சிடணும் அப்படின்னா நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்க. எப்போ நீங்க நிறைய சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அப்பதான் மேக்ஸை பொறுத்தவரை நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியும். மேக்ஸ்ல கண்டிப்பா 25க்கு 25 வாங்கிடலாம். நீங்க எப்போ நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்களோ அப்பதான் மட்டும்தான். நீங்க ஒர்க் அவுட் பண்ண நீங்க சம்ஸை தெளிவா புரிஞ்சுக்குவீங்க, சீக்கிரமா ஆன்சர் பண்ணிடலாம். அதனால ஒர்க் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. There are 5 oranges in a basket of 25 fruits. The percentage of oranges is. ஒரு கூடையில் உள்ள 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்களின் எனில் 5 ஆரஞ்சு பழங்கள் எனில் ஆரஞ்சு பழங்களின் சதவீதம். அதாவது ஒரு கூடையில வந்து 25 பழம் இருக்காங்க. அப்போ மொத்தத்தை கீழே போட்டுக்கலாமா? மொத்தம் எத்தனை ஆரஞ்சு பழம் இருக்கான்? 5 ஆரஞ்சு பழம் இருக்கான். அதை மேலே போட்டுக்கலாமா? அதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு 100ஆல பெருக்கிடலாம். 1 25 25, 4 25 100, 5 20. 20% தான் சரியான விடை. ரொம்பவே ஈஸியான கணக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க.
if 10% of A is equal to 12% of B, then 15% of A is equal to what percentage of B அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. A இன் 10% என்பது B இன் 12% சமம் எனில் A இன் 15% B இன் எந்த சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பார்த்துலாம் பயந்துடாதீங்க, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். A இன் 10% எதுக்கு சமமா இருக்கான்? B இன் 12%த்திற்கு சமமா இருக்கான். என்ன கேட்டிருக்காங்க? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, to find A இன் 15% B இன் எத்தனை சாரிங்க, ஸ்க்ரோல் ஆயிடுச்சு. B இன் எத்தனை சதவீதத்திற்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, ரொம்பவே ஈஸி தான். கொஸ்டின்ல கொடுத்துருக்கத முதல்ல அப்படியே எழுதிக்கிடுவோம். A இன் 10% அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். B இன் 12% அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். நல்லா பாருங்க, இங்க 10 இருக்கு, இங்க 12 இருக்கு. இது ரெண்டாவது வைப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாமா? அதாவது ரெண்டாவது வைப்பாடுல டிவைட் பண்ணிக்கலாமா? டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 2வால டிவைட் பண்ணணுங்க. அப்போ 10 டிவைட் பை 2னா 5% அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். 12 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரி, இந்த 5 நல்லா பாருங்க. இந்த 5 கூட எதையாச்சும் பெருக்குனா 15 வருமான்னு பாருங்க. ஏன்? நம்ம கொஸ்டின்ல A இன் 15% Bக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட 15% இந்த 5 15% ஆக்கிட்டா நம்மளுக்கு Bயோட சதவீத கணக்கு கிடைச்சிருமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 3ஆல பெருக்கணும். பெருக்கிட்டோம் அப்படின்னா 5 3 15 அப்படின்னு சொல்லி ஆயிருமா? ரெண்டு பக்கமும் பெருக்கணும். ஏன் அப்படி ரெண்டு பக்கம் பெருக்கிறோம், ஒரு பக்கம் மட்டும் பெருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சொல்றேன். A இன்ட்டு என்ன பண்ணணும், 3ஆல ரெண்டு பக்கமும் பெருக்கணும். A இன்ட்டு 5% இன்ட்டு 3, B இன்ட்டு 6% இன்ட்டு 3. இப்படி ரெண்டு பக்கமும் 3 கொண்டு பெருக்கிறதுனால எந்த ஒரு மதிப்புமே மாறப்போறது இல்லைங்க. ஏன்னா ரெண்டு பக்கம் 3 இருக்கிறத நம்ம அடி கொடுத்தோம் அப்படின்னா 1 தான் வரும். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு A இன்ட்டு 5%, B இன்ட்டு 6% அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி ரெண்டு பக்கமே வந்து நம்ம ஒரு மதிப்பை கூட்டுறதுலையோ இல்லைன்னா கழிச்சாலோ டிவைட் பண்ணாலோ இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணாலோ எந்த ஒரு ரெண்டு பக்கமே அதை பண்றதுனால எந்த ஒரு மதிப்புமே மாறாது. அதனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். A இன்ட்டு 5 3 15% ஈக்குவல் டு B இன்ட்டு 6 3 18% A இன் 15% எதுக்கு சமமா இருக்கான்? B இன் 18%த்திற்கு சமமா இருக்கு. அப்போ ஆன்சர் B தான் சரியான விடை. கொஞ்சம் இந்த சம்முக்கெல்லாம் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். இது நீங்க பிராக்டிஸ் பண்ண தாங்க வரும். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 20% of A equal to B and 40% of B equal to C, then 60% of A plus B அதுதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. A இன் 20% equal to B மற்றும் B இன் 40% equal to C எனில் A plus B இன் 60% காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்கத முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். A இன் 20%, A இன்ட்டு 20% கொடுத்துருக்கிறதுனால 20/100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி, அது எதுக்கு சமமா இருக்கான்? Bக்கு சமமா இருக்கான். சரி, B இன் 40% எதுக்கு சமமா இருக்கான்? B இன்ட்டு 40/100 ஈக்குவல் டு C. Cக்கு சமமா இருக்கான். சரி, முதல்ல இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? மேல ஒரு 0 இருக்கு, கீழே ஒரு 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாமா? 4 2 2, I 2 10. சரி, கீழே
5 இருக்கத அதாவது வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா a ஈக்குவல் டு 5 இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? மேலே ஒரு 0 இருக்கு, கீழே ஒரு 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 2 4 I2 10. சரி, இந்த 2/5 வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா b ஈக்குவல் டு 5/2 5/2 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுமா? சரி, பியோட மதிப்பு கிடைச்சிருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, ஏயோட மதிப்பு 5 பியில் இருக்கு, பியோட மதிப்பு 5/2 சியில் இருக்கு. சியில் இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பியோட மதிப்பை அப்படி இந்த a ஈக்குவல் டு பி, இந்த பி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பியோட மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரி, முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? a ஈக்குவல் டு 5 இன்ட்டு பிக்கு பதிலாக 5/2 இன்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? 5/2 இன்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா 5×5 25. 25 டிவைடட் பை 2 இன்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். ஏயோட அப்போ ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 25 டிவைடட் பை 2 இன்ட்டு சி அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 5/2 இன்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏங்க ஏயோட மதிப்பு 5பின்னு இருக்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதா அப்படின்னா இங்க பாருங்க, 5/5b சாரி ஏயோட மதிப்பு 5பின்னு இருக்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இங்க பாருங்க, 5பியையும் 5/2 இன்ட்டு சியையும் கூட்ட முடியாது. ஏன்னா இது பி மதிப்புல இருக்கு, இது சி மதிப்புல இருக்கு. அதனால தான் நம்ம ரெண்டத்தையும் ஒரே மதிப்புல கொண்டு வந்திருக்கோம், சி சி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க அவங்க சம்முல? a பிளஸ் பியின் 60% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. a பிளஸ் பி இன் 60%, அதுதான் கேட்டிருக்காங்க. ஏயோட மதிப்பு என்னது? 25 டிவைடட் பை 2 இன்ட்டு சி பிளஸ் பியோட மதிப்பு என்னது? 5/2 இன்ட்டு சி இன்ட்டு 60%, 60/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டத்தையும் கூட்டிடலாம். கீழே ரெண்டு பக்கமும் சேமாக தான் இருக்கு, அதாவது 2 2 தான் இருக்கு. அதனால ஒரே வழியா 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். 25 பிளஸ் 5ஓட மதிப்பு என்னது? 30c இன்ட்டு 60/100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஓ 2 2, மூவி 2 6, சைவர் இருக்கு, அது அப்படி போட்டுக்கலாம். 30 இன்ட்டு 30ஓட மதிப்பு என்னது? 900. 900c டிவைடட் பை 100. அப்போ கொஸ்டின்ல பாருங்க, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 900 சியின் 900% அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆப்ஷன்ல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ எதுவும் இல்லை, அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி, சியின் 90% அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது தப்பு. ஆப்ஷன்ல அந்த இது இல்லை, அதனால எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கோம். இது மேலே கொடுத்துருக்க சம்மோட அதே மாடல் மாதிரி தாங்க. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்து ட்ரை பண்ணுங்க. எப்போ நம்ம சம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோமோ அப்போ தான் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். அதனால இது ஹோம்ஒர்க்கு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு. ஏதாச்சும் கிளாரிட்டி வேணுன்னா அடுத்த வீடியோவில் இதோட எக்ஸ்டென்ஷன் போடுவோம். இதுவுமே நம்ம மேலே பார்த்த சம் மாதிரி தான். ஒரு பெட்டியில் சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் மொத்தமாக 75 இருக்கின்றன. அவற்றின் 18 சிவப்பு பந்துகள் இருக்குமெனில் நீல நிற பந்துகளின் எண்ணிக்கையை சதவீதத்தில் காண்க. A box contains 75 balls of red or blue color. If there are 18 red balls and find the percentage of blue balls in the box. அதாவது இது மாதிரி நம்ம மேலே வந்து கணக்கு சால்வ் பண்ணோம். இதையும் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஈஸி தான். ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் எதெல்லாம் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன்.
வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.